ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நூலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன நூலகம் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்த நூலகம் தான் வந்து 2வது பெரிய நூலகம். சரிங்களா? இதோட சதுர அடி எவ்வளோ அப்படின்னா 3.75 லட்சம் சதுர அடி இது வந்து இருக்குது. இது மொத்தமே 8 ஏக்கர் பரப்பில் வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க. இது மொத்தம் எத்தனை தளங்களை கொண்டிருக்கு அப்படின்னா, அதாவது மாடி அந்த அடுக்குமாடி கட்டியிருப்பாங்க இல்லையா, அது வந்து மொத்தம் 8 தளங்களில் வந்து கொண்டிருக்கு. இது யார் கட்டினார் அப்படின்னா சிஎன் அண்ணாதுரை இருக்கார்ல, அவரோட 102வது பிறந்த தினத்தில் தான் வந்து திறந்துருக்காங்க. யார் திறந்துருக்காரு அப்படின்னா கருணாநிதி, அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி தான் வந்து திறந்து வச்சுருக்காரு. எப்போ அப்படின்னா 2010 செப்டம்பர் 15 வந்து கருணாநிதினால் திறந்துருக்கு. இந்த நூலகம் வந்து திறந்துருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா கோட்டூர்புரம், சென்னையில் வந்து இது இருக்குது. அடிக்கல் இதுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடிக்கல் நடந்தது வந்து ஆகஸ்ட் 16, முடித்தது வந்து 2010 வந்து செப்டம்பர் 15. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா மொத்தமாக வந்து இதில் வந்து ரொம்ப அதிகபட்ச புத்தகம் இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 12 லட்சம் புத்தகத்தை வந்து ஒரு நோக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து 5 லட்சம் புத்தகம் நினைக்கிறேன். 5 லட்சம் புத்தகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டார்கெட் வந்து 12 லட்சம் புத்தகத்தை தான் அங்கே வைக்கிறது தான் அதோட டார்கெட். மேலும் இதோட சிறப்பு என்ன அப்படின்னா வந்து இந்த நூலகம் வந்து உலக இளைய மின் நூலகத்தோட வந்து இணைஞ்சிருக்கு. அதாவது வேர்ல்டு டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதோட வந்து இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவின் உலக இணைய மின் நூலகத்தோடையும் வந்து இந்த நூலகத்தோட இணைப்பு வந்து இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கியமான சிறப்பு என்னென்னா, நூலகத்திலே ரொம்ப பழைய நூலகம் தெரியும் நம்மளுக்கு வந்து கன்னிமரான நூலகம் தான் வந்து பழைய நூலகம். அதோட சேர்த்து இந்த கணினி இணைப்பு, இந்த நூலகத்தோட கணினி இணைப்பு வந்து 31 மாவட்டத்தோடையும் வந்து இணைச்சிருக்காங்க. இதோட ரொம்பவே சிறப்பு. அந்த மொத்தம் 8 தரைத்தளத்தில் வந்து என்னென்ன புக்கு இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தரைத்தளத்தில் வந்து என்ன புத்தகம் இருக்குது அப்படின்னா சொந்த நூல் படிப்பகம், பிரைலி நூல்கள், அதாவது பிளைண்ட் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காண்டி பிரைலி நூல்கள், அந்த அவங்க காதாலே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி குறுந்தகடும் வந்து தரைத்தளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தளத்தில் என்ன புத்தகம் இருக்குது அப்படின்னா குழந்தைகள் பிரிவு, குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்குது. பருவ இதழ்களும் வந்து முதல் தளத்தில் வந்து இருக்குது. 2வது தளத்தில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான தமிழ் நூல்கள் வந்து இருந்திருக்கு. இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2ஆம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் வந்து இருந்திருக்கு. 3ஆம் தளத்தில் என்ன மாதிரி புக்கு இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த தத்துவம், அரசியல் நூல்களில் தான் வந்து அந்த மாதிரி நூல்கள் தான் வந்து 3ஆம் தளத்தில் இருக்குது. 4ஆம் தளத்தில் என்ன நூல்கள் இருக்குது அப்படின்னா சட்டத்தை பற்றி, இந்த வணிகவியல், கல்வி, இந்த மாதிரி அந்த மாதிரி புக்கு தான் வந்து 4ஆம் தளத்தில் வந்து இருக்குது. 5ஆம் தளத்தில் வந்து கணக்கு, சயின்ஸு, இந்த மெடிசன்ஸ், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து 5ஆம் தளத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து 6ஆம் தளத்தில் என்ன மாதிரி புக்கு இருக்குது அப்படின்னா விவசாயம், இந்த திரைப்படத்தை பற்றி, பொறியியல், சட்டங்கள், இந்த மாதிரி புக்கு தான் வந்து 6ஆம் தளத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 7ஆம் தளத்தில் என்ன மாதிரி புக்கு அப்படின்னா சுற்றுலா பற்றி புக்கு, இந்த கீழ்த்திசை சுவடிகள் நூலகம், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து 7ஆம் வரலாறு பற்றி புக்கெல்லாம் வந்து 7ஆம் தளத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து 8ஆம் தளத்தில் வந்து நூலகத்தோட அலுவலக பிரிவு இருக்குது. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து இந்தியா நூலகவியல் தந்தை யார் அப்படின்னா வந்து அரங்கநாதன் தான் வந்து இந்தியா நூலகவியலின் தந்தை. இவர் தான் வந்து அந்த நூலகத்துக்காண்டி விதிகள்லாம் வந்து இவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. அரங்கநாதன் தான் வந்து உருவாக்கியிருக்கார். சிறந்த நூலகங்கள், அதாவது ரொம்ப சிறந்த நூலகங்கள் நூலகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இவரோட விருது தான் வழங்குவாங்க. டாக்டர் அரங்கநாதன் விருது தான் வந்து சிறந்த லைப்ரரிஸ்டனுக்கு வந்து விருது வழங்குவாங்க. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து ஆசிய கண்டத்தில் வந்து மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சீனாவில் தான் வந்து மிகப்பெரிய நூலகம் வந்து சீனாவில் வந்து இருந்திருக்கு. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட டாபிக் முடிஞ்சு. இந்த 8 தளங்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்குறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.